தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜக்கேரி ஊராட்சியில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகளுக்கு தளி சட்டமன்ற உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் கொட்டு மழையிலும் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஜக்கேரி ஊராட்சி பகுதிகளில் இன்று தளி சட்டமன்ற உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதேபோல பொன்னுக்குறுக்கி சின்னாட்டி கிராமத்தில் நியாய விலை கடைகளில் கட்டிடங்கள் 12 லட்சம் ரூபாய் செலவில் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். இதில் பிரபா ஜெயராமன், ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ் பாபு, ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வளர்ச்சிப் பணிகளை குறித்து மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கைகள் வைத்தனர். அதை உடனடியாக பரிசீலித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்தித்து நடவடிக்கை எடுத்து இந்த பணிகளை விரைவில் முடித்து தீர்வோம் என அவர் கூறினார். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் கோடிச்சிப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 20 ஆண்டு காலமாக சிக்கண்ணாக்குத்தா என்ற கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாமல் இருந்தது. அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிக்கண்ணாக்குத்தா கிராமத்திற்கு சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம். அதே போல திருதாவன் கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சிமெண்ட் சாலை அமைப்பதற்கும், அதே போல கோடிச்சிப்பள்ளி கிராமத்தில் 5 லட்சம் ரூபாய் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கும், அதே போல ஜக்கேரி ஊராட்சியில் ஏறத்தாழ 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, அதே போல கான்கிரீட் பிளேவர் சாலை அமைப்பதற்கும், அதே போல ஜக்கேரி ஊராட்சியில் ஜக்கேரி கிராமத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கும், அதே போல பொன்னுக்குறுக்கி கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பகுதி நேர நியாய விலை கடை இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சின்னட்டி கிராமத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பகுதி நேர நியாய விலை கடை திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குமத்தாத்தன் ஊராட்சியில் எட்டூர் கிராமத்திலிருந்து 3 சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த 3 ஊராட்சிகளிலும் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் சாலை வசதி, அதே போல வீட்டுமனை பட்டா, பள்ளி குழந்தைகள் நேரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளும் வருங்காலத்தில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அந்த பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன்.